Hello viewers, இந்த வீடியோல நம்ம இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய NSP போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் பத்தி பார்க்கலாம். இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி. இது யாரு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், இதுல என்னெல்லாம் ரிவார்ட்ஸ் வரும், அதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்பை யார் தராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2016ல ஒரு சட்டம் கொண்டாடுறாங்க. அந்த சட்டம்க்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்க தான் நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை தராங்க. சரி, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 11ஆம் வகுப்புல இருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருக்கலாம். இதுல எது வேணா நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். இதுல நீங்க இப்ப என்ரோல் ஆகி படிச்சுட்டு இருக்கணும். நீங்க இப்ப 11ஆம் வகுப்பு சேர்ந்து இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. 11th இருந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யார் வேணா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி லெவல் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல அந்த லெவல் ஆஃப் டிசபிலிட்டிங்கிறது 40% இல்ல அதுக்கு மேல இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் அப்படின்றது 2,50,000க்கும் கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு எலிஜிபிள். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்ல என்னெல்லாம் ரிவார்ட்ஸ் தருவாங்கன்னு பாப்போமா. நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். அதுல கட்டக்கூடிய எஜுகேஷன் ஃபீஸ் அதெல்லாம் அரசாங்கமே ஏத்துக்கும். அதுக்கப்புறம் நிறைய மிஸ்செலேனியஸ் ஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, புக்குக்கான செலவுகள் இருக்கும், லைப்ரரி ஃபீஸ், அந்த மாதிரி நிறைய மத்த ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்டே ஏத்துக்கும். அது இல்லாம உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை கொடுப்பாங்க. இது டே ஸ்காலருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும், ஹாஸ்டலரா நீங்க இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசபிலிட்டி அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது உங்களோட மாற்றுத்திறன் சான்றிதழ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜை பொறுத்தும் உங்களுடைய டிசபிலிட்டியை பொறுத்தும் அது உங்களுக்கு அந்த அலோவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட அப்ளிகேஷன் நமக்கு ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபர் 31st. இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸோட மார்க் ஷீட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ்லாம் இது பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட ஏஜ் ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு நீங்க எதர் உங்க பர்த் சர்டிபிகேட் கொடுக்கலாம், இல்லாட்டி டிசியை சப்மிட் பண்ணலாம். அது இல்லாம உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஆதார் எண்ணோட இணைச்ச பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸா இருக்கணும். அதெல்லாம் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்க. உங்களுக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுத்திருப்பாங்க இல்லையா அரசாங்கத்துல இருந்து, அந்த சான்றிதழை நீங்க சப்மிட் பண்ணணும். ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நீங்க இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.